முதல்ல பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது எம்பெருமான் தாங்க. அவர் தான் பிரச்சனையே இல்லாம எவ்வளவு கொடுத்தாரு? 50-50 கொடுத்தாருங்க. நம்ம தலைவர் மாதிரி ஒரு தலைவர் உலகத்துல கிடைப்பாரா? அவருக்கு நாம எவ்வளவு நன்றி சொல்லணும், எத்தனை தடவை கும்பிடணும், எத்தனை தடவை காலில் விழணும், எத்தனை தடவை அவரை துதிக்கணும். யோசிச்சு பாருங்க. சரிசமமா கொடுத்தார், கொஞ்சம் நெஞ்செல்லாம் கொடுக்கல. என்னில் சரிபாதி நீயா இருந்து என் சொல்லில், என் செயலில், என் சிந்தனையில் எல்லாவற்றிலும் நீ சரிபாதியாக இருப்பாய். எவ்வளவு அழகா உரிமை கொடுத்தார் பாருங்க சுவாமி. அப்போ முதல்ல அர்த்தநாரீஸ்வரூபராக இறைவன் பெண்களுக்கு இட ஒதுக்கீடு, நிஜமா இட ஒதுக்கீடுங்கிறது அதுதான். நீங்க வேற எதையோ நினைச்சு கை தட்டினீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றது இடது பக்கத்தை ஒதுக்கி கொடுத்ததனால் அதற்கு பேரு. அப்ப பேர் சரியா தானே இருக்கு. சுவாமி சரியாதான் வச்சிருந்தார். நம்ம தான் இப்போ அதை வேறு மாதிரி அர்த்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாவற்றையும் துவங்கியது எங்கள் பெருமானார். எங்கள் பெருமானாருக்கு எவ்வளோ வலிமை இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜீவன் மேலையும் சுவாமிக்கு கருணை. ஒத்தர் மேல, இவர் மேல, அவர் மேல, எல்லா இறைவனுக்கு ஒண்ணும். எல்லாத்தையும் சுவாமி ஒன்னாதான் பார்த்தார்.